இந்த அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் டைப் பண்ணி தரீங்களா? மேடம் 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 மேடம், என்னாச்சு மேடம்? யாரோ ஒரு பொறுக்கி ராஸ்கல் ஒரு பேப்பர் முழுக்க உமா உமான்னு என் பேரை டைப் அடிச்சு வச்சிருக்கா சார். ஆபீஸ்னா 4 பேர் 4 விதமா தான் இருப்பாங்க. 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 கேஷியர் சார், கேஷியர் சார். என்ன ஆச்சு மேடம்? அந்த பொறுக்கி ராஸ்கல் தினம் தினம் என் பேரை டைப் அடிச்சு அழுத்து போயிட்டான் போல இருக்கு. இன்னைக்கு பாருங்க ஒண்ணுமே டைப் அடிக்கல. எப்படி டைப் அடிக்க முடியும் மேடம்? அந்த பொறுக்கி ராஸ்கலுக்கு இன்னைக்கு நகைச்சுத்தி. எங்க அம்மா சாகும்போது இந்த 2 குழந்தைங்களை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், பட்டதாரி ஆக்கணும், நல்ல வேலையில அமர்த்தணும், அப்புறம் நல்ல பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த கடமை முடியற வரைக்கும் எனக்கு கல்யாணம்ங்கிற ஆசையே வராது. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கும் இந்த உலகத்துல யாரும் கிடையாதுங்க. நானும் உங்க கடமையில பங்கேற்றுக்கிறேன். ராமனுக்கு அணில் உதவின மாதிரி. அது முடியாத காரியம். நாளைக்கு நீங்க அவங்கள பாரமா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என் பாரத்தை அவங்க தூக்குற வரைக்கும் அவங்கள நான் பாரமா நினைக்க மாட்டேன். இது சத்தியம். அவங்க 2 பேரும் வளர்ந்து பெரியவங்களாயி இந்த வீட்டை அவங்க பேர்ல மாத்தி எழுதுற வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன்னு என் மனசுக்குள்ள ஒரு சபதம் போட்டிருக்கேன் சார். நானும் வீட்டு மாப்பிளையா உங்க வீட்டுக்கே வந்துட்டா? அப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் துடிக்கிறீங்க? கஷ்டப்படுற ஒரு பொண்ணு கையை பிடிச்சா கடைசி வரைக்கும் தாம்பத்திய வாழ்க்கை இனிமையா இருக்கும். இது நான் அனுபவ ரீதியா கண்ட உண்மை. நாளைக்கு என் தம்பிங்க உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க இல்லையா? ஓஹோ, சரி. உன் நிர்வாகத்துல நான் தலையிடல. ஓகேயா? அதுக்கு இல்லைங்க, நாளைக்கு நமக்கு குழந்தைங்க பிறந்துட்டா இந்த குழந்தைங்க 2ஆம் பட்சம் ஆயிடுவாங்க இல்லையா? ஓஹோ, நமக்குதான் கல்யாணம் ஆகாமையே குழந்தை பிறந்தாச்சே. மூத்தவன் பல்ராம, அடுத்தவன் கிருஷ்ணன். இதுக்கப்புறம் குழந்தை தேவைதானா? கடைசியா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த குடும்பத்துக்கு நான் மட்டும் சம்பாதிக்கிறேன். நீங்க வேலையை ரிசைன் பண்ணிருங்க. சரி தலைவரே. வாங்க சார், வாங்க. ஏன் சார் லேட்டு? நூன் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கலையா? போங்க, போய் உங்க சீட்ல உட்காருங்க. என்னப்பா பாடத்துல சந்தேகமா? நம்ம ராஜசேகர் இருக்கானே. யாரு? நான் தான் சார். என்னப்பா சார், அவன் இதே காலேஜில் படிக்கிற புஷ்பாவை உயிருக்குரிய காதலிக்கிறான் சார். அவளும் இவனை காதலிக்கிறான் சார். யூஸ்லெஸ் ஃபெலோ. சிட் டவுன். உட்காரியா. சார், அந்த பொண்ணுக்கு அவ சம்மதம் இல்லாம இன்னும் 1/2 மணி நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதை எப்படியா தடுத்து நிறுத்துறேன் சார். நோ, இது என்ன காலேஜா இல்ல லவர்ஸ் பார்க்கா? உட்காரியா, உட்காரியா. சிட் டவுன். உங்க அனுமதியோட போனா எங்களுக்கு மரியாதை, உங்களுக்கு மரியாதை. உட்காரியா. சிட் டவுன், சிட் டவுன், சிட் டவுன். உட்காரியா. யாரா நீங்கெல்லாம்?
சங்கர், சாருக்கு நான் யாருன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு சொல்றியா? மாப்பிள, உங்க எல்லாரையும் நான் கைது செய்யறேன். இன்ஸ்பெக்டர் சார், சும்மா பூச்சி காட்டாதீங்க. இதுல ஒரு பையன் மேல கைய வச்சா கூட கும்மிடிப்பூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் நுழைய மாட்டான். நான்சென்ஸ். நீங்க உங்க இஷ்டப்படி அராஜகம் பண்ணுவீங்க, நாங்க அதை தட்டி கேட்க கூடாது இல்ல? பிரின்சிபல் சார், எது அராஜகம்? காதலிக்கிறதா? எந்த சட்டத்துல அப்படி சொல்லிருக்கு? மைனர் பொண்ணை கடத்திட்டு வந்தது குற்றம் மிஸ்டர். காலேஜ் ஆபீஸுக்கு போங்க, அவ பர்த் சர்டிபிகேட் இருக்கும், அதை பாருங்க. அவ மேஜரா மைனரா தெரியும். என்ன மிஸ்டர் கனகசபாபதி? அது சார், அவ மைனர் இல்ல, மேஜர் தான். சாரி சார், அப்ப எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சங்கர், இன்ஸ்பெக்டர் சார் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்க. God bless you. அப்பா காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கம்மா. இனிமே நீ எனக்கு பொண்ணும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. அவர் கிடைக்காரு. பிரின்சிபல் சார் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்க. ஆஸ் எ பிரின்சிபல், இந்த காலேஜோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். ஒரு ப்ரொஃபசர் கிளாஸ்ல பாடம் நான் திருந்த போது அவரோட பர்மிஷன் இல்லாம வெளியே வந்த தப்புக்காக உங்க எல்லாரையும் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். எக்கா பசிக்குதே தாயே, பசிக்குதே, பாலும் பழமும் வேணாம் தாயே, பசிக்கு சோறு இருந்தா போதும். எக்கா பசிக்குதே தாயே, பசிக்குதே. ஏக்கா பசிக்குதுக்கா. ஐயா, அக்கா மன்னிச்சிட்டாங்க. போறண்டா, அக்கா என்ன புள்ளியாரா? உட்கார். டேய் பல்ராமா, உங்க அக்காவை சிரிக்க வைடா. சிரிக்க வச்சிருவோம். உன்னை காலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணும்போது வழக்கமா ஒரு டயலாக் விடுவே, அதை சொல்லு, ரொம்ப சிரிப்பு வரும். சும்மா அக்கா, இன்னைக்கு நான் உன் கண்ணுக்கு அயோக்கியனா தெரியலாம், ஆனா பாரு, ஒரு நாளைக்கு இவன் நம்ம கிருஷ்ணனா அப்படின்னு மூக்குல விரல வைக்கிற மாதிரி நான் முன்னுக்கு வருவேன். கையிலேயே சம்பாதிப்பேன், பங்களா வாங்குவேன், கார் வாங்குவேன். என்ன காரா? அன்னைக்கு தேதியில எந்த கார் சொந்தக்கார கார் சாவியை விட்டு போறானோ அந்த கார் தான். இது மாதிரிலாம் பேசினீங்க அக்கா இன்னும் அழுதுருவாங்க. எந்த கார? சொந்தமா கார் வாங்குவேன் அக்கா. பின் சீட்டு ஃபுல்லா உனக்கு தான், அதுல ஒய்யாரமா படுத்து வரலாம். ஏய் மாமா, நான் எங்கடா? முன் சீட்டு மாமா. முன் சீட்டா? அப்ப நான் தான் டிரைவரு. மாமா என்ன டிரைவரா? அவர் ஓட்ட தெரியாத. அவர் என்ன டிரைவர் ஆனு? நான் கார் ஓட்டுவேன், அவருடைய பக்கத்துல முன் சீட்ல உட்கார்ந்து ஆஹா நம்ம கிருஷ்ண கார் வாங்கிட்டான்னு ஆனந்த கண்ணீர் விடணும். அக்கா நீ பின் சீட்ல ஒய்யாரமா படுத்துட்டு வரலாம். என்னடா அநியாயமா இருக்குது? நீ டிரைவர் சீட்டு, மாமா முன் சீட்டு, அக்கா பின் சீட்டு, நான் எங்க டிக்கிலியா? எங்க அக்கா சிரிச்சாங்க, எங்க அக்கா சிரிச்சாங்க, எங்க அக்கா. ஐயோ பசிக்குதுக்கா. எங்க ஃபேக்டரி லாக் அவுட் ஆயிடுச்சு. அதனால இந்த மாசம் 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னேன். அதுக்காக ஃபேக்டரி ஒரேடியா இழுத்து மூடிட்டாங்கன்னு சொன்னா, பால்காரருக்கும் மளிகைக்காரருக்கும் 10 நாள் தள்ளி பணத்தை கொடுத்தா கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவாங்களா? இத்தனை நாள் சரியா கொடுக்கல? இல்ல உனக்கு ஏதாவது அவசர தேவைன்னா என்னால கடன் வாங்கி தர முடியாதா? உன் நிர்வாகத்துல நான் தலையிடக்கூடாதுங்கிறது கண்டிஷன். அதே மாதிரி இந்த குடும்பத்துல நான் தான் சம்பாதிக்கணும், நான் தான் தலைவனா இருக்கணுங்கிறதும் கண்டிஷன். எப்ப நீ செயினை அடகு வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோ அப்ப நானும் உன் நிர்வாகத்துல தலையிட்டு தான் ஆகணும். நீ எதுக்காக மார்வாடி கடைக்கு போனாங்கிற காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்க உன் தம்பிங்களை நான் பட்னி போட்டுருவோன்னு பயந்துட்டேன். இல்ல ஐ எம் சாரி உமா. ஒரு நிமிஷம். எவ்வளவு பணம் இருக்கு? 30,000 ரூபாய் இருக்கடி. யார் பேர்ல இருக்கு?
ஜாயிண்ட் அக்கவுண்ட் உன் தம்பிங்க 2 பேர் பேர்ல இருக்கு. என் தம்பிகளை நீங்க பட்டினி போட்டுடுவீங்களோன்னு நான் பயந்திருந்தா இதுல இருந்து தான் நான் பணம் எடுத்திருப்பேனே தவிர என் செயினை நான் மார்வாடி கடைக்கு போய் அடமானம் வச்சிருக்க மாட்டேன் தலைவரே. உமா, இவ்வளவு பணம் எது? உன் தம்பிங்க பேர்ல இவ்வளவு பணம் ஏதுன்னு கேட்டேன். ஒவ்வொரு மாசமும் கரெக்டா 1ஆம் தேதி 350 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல 200, அப்புறம் 250, 300, இப்ப 350. உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு உமா? இந்த வீட்டு வாடகை பணம் தான். நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க ஓசியில தங்கினதா யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டாங்கன்னா அதுக்குதான் தலைவரே. இந்த மாசம் 1ஆம் தேதி அந்த பணத்தை கட்ட முடியாம போயிடுமோன்னு பயந்துதான் அந்த செயினை அடமானம் வச்சேன். நீங்க வாங்கி கொடுத்த செயினை. தலைவரோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது தலைவியோட கடமை இல்லையா? தப்பா தலைவரே? வாங்கம்மா வாங்க. சார் கூட்டியாந்துட்டேன். வாங்கம்மா வாங்க. என் பேரு சத்தியமூர்த்தி. நான் தான் இந்த பையனை 2 ஹவர் பர்மிஷன் கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னேன். நீங்க தான் ராஜேஸ்வரி அம்மாவா? ஆமாங்க. உங்க வீட்டை உடனடியா ஜப்தி பண்ணணும்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. தெரியுங்க. அப்புறம் நீங்க ஏன் என்ன வந்து பார்க்கல? இனிமே யார பார்த்து என்ன சார் பிரயோஜனம்? ஐயோ, உங்களுக்கு சட்டம் மட்டும்தான் தெரியும். இந்த சத்தியமூர்த்தியை பத்தி தெரியாது போல இருக்கு. நீங்க மட்டும் என்ன பார்த்து கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுட்டா இந்த ஜப்தி விஷயத்தை 2-3 வருஷத்துக்கு தள்ளி போட்டுருவேன். அது எப்படி சார் முடியும்? இங்க வேண்டாம், மத்தவங்க வேலை செய்யற இடம். நாம போய் தனியா பேசுவோம். பாத்தீங்களா, இப்படி அடிக்கடி ஒரு கையை நீட்டுறார் லஞ்சம் வாங்க, ஒரு நாளைக்கு 2 கையை நீட்ட போறார், விளங்க மாட்டீங்க. அம்மா, நான் வயசுல பெரியவன். பெரியவன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஜஸ்ட் 3000 கொடுத்தா 3000 தான் கொடுத்தா இந்த ஜப்தி விஷயத்தை இன்னும் 2-3 வருஷத்துக்கு என்னால இழுத்த முடியும். பூட்டின வீட்டை சீல் பண்ணணுமா இல்ல திறந்த வீட்டை சீல் பண்ணணுமா? ஓனர் இருக்கும் போதுதான் சீல் பண்ணணுமா இல்ல கொடக்கூரிக்காரர் இருந்தாலும் சீல் பண்ணலாமா? சாமான் செட்டுக்களோட சீல் பண்ணணுமா இல்ல சாமான் செட்டுக்களை வெளியில எடுத்து வச்சுட்டு காலி வீட்டை தான் சீல் பண்ணணுமா? இப்படி ஏதாவது சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இழுத்துருவேன். மத்தவங்களுக்கு சட்டம் மட்டும்தான் தெரியும், ஆனா சட்டத்தில் இருக்க ஓட்டைகளும் எனக்கு தெரியும். சார், வீட்டை ஜப்தி பண்ற அளவுக்கு கேவலமான நிலைமையில இருக்கும். எங்க கிட்ட போய் 3000 ரூபாய் கேக்குறீங்களே, இது நியாயமா? இல்லதான் அம்மா, நியாயம் அநியாயம் உங்க நிலைமை இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு யார் படி வைப்பாங்க? இப்போ ஆஸ்பத்திரியில யாராவது மண்டையை போட்டுட்டா தூக்கி சவக்கரங்களை போட்டுடுறாங்க. சவக்கரங்களை போய் பணத்தை வாங்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அங்க என்ன பாவ புண்ணியமா பாக்குறாங்க? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து டாக்ஸியில சைதாப்பேட்டைக்கு போனா 40 ரூபாய், தனியா போனா லகேஜ் போனா 80 ரூபாய், பணத்தோட போய் பாருங்க 400 ரூபாய், ராத்திரியானா 800 ரூபாய். நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி ரேட்டு மாறிக்கிட்டே போகுது. இப்போ உங்களுக்கு கெட்ட நேரம், எனக்கு நல்ல நேரம். 3000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல சார். தயவு செஞ்சு எங்களை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். இந்த ஆபீஸ்ல எங்க திரும்பினாலும் லஞ்சம் லஞ்சம்னு எதிரொலி கேக்குது சார். எனக்கு எல்லாம் தெரியும். நானும் முள்ளு மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஆபீஸோட தலையெழுத்தாச்சு இது. பாதி பேர் அவங்கள மாதிரி, பாதி பேர் நம்மள மாதிரி. இவன் சத்தியமூர்த்தி சார், என்னாச்சு? ஏதாவது தெரிச்சா? அந்த கிழவி மசியல. ஏன் பறக்குறீங்க? மணி 12 தானே ஆகுது. நீங்க எல்லாம் அவங்க சீட்டுக்கு போங்க போங்க போங்க. சாயங்காலம் 5:30 மணிக்குள்ள நமக்கு எப்படியும் பணம் கிடைக்கும். நான் ஏதாவது பார்ட்டிய செட்டப் பண்ணிடுறேன்.